ஹலோ ஆண்டஸ், இன்னைக்கு பதிவில் ஆற்றுல எப்படி மீன் பிடிக்கலான்னு போய் பார்க்கலான்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே மீன் மாட்டலான்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணோம். அந்த ஒரு விடாமுயற்சியால் நாங்கள் ட்ரை பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனோன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ ஹலோ ஆண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர். ரொம்ப நாளுக்கு ஆச்சு நம்ம ஆசை நிறைவேற போகுது. நம்ம ரிவரில் வந்து இது வரைக்கும் மீன் பிடிச்சதில்ல. அது வந்து ரேராக ஒன்று பிடிச்சிருக்கோம், பட் அதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணதில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலந்துருக்கோன்றதை நான் ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்றேன். இன்னைக்கு முக்கியமாக கலந்தது தேங்காய் புண்ணாக்கு கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம், சிறுந்தீவனம்ன்றது சேர்த்துருக்கோம். தவிடு மாவு மற்றது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது ஐகானில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கலந்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, தவிடு வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து சேர்த்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி பதிவில் என்னென்ன நான் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ஆற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சு குத்தி போகிறது. இது நம்ம வந்து பிகினர் செட்னு விற்றுட்ருக்கோம். ஸோ இது நம்ம இன்றைக்கி ஆற்றுல ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி இன்றைக்கி மீன் எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம். நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ எப்படி மீன் பிடிக்க போகிறோம், எப்படி ஸ்பைடர் செட் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மீன் மாட்டினாலும் சரி, மாட்டினாலும் சரி, இது ஒரு ரிவ்யூவாக போட போகிறேன். ஸோ ஆற்றுல எப்படிலாம் மீன் பிடிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மாவு வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்டில் வச்சுட்டு ஒரு அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தெரியுதா? ரெண்டுத்துலேயும் தெரியுது. ஸோ முள் எப்படி குத்திருக்குன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ நாங்கு போகுதுன்னு பாருங்க. அடிக்கும்போது எப்பவுமே சொல்கிறேன், இதில் விரல் வச்சுக்கோங்க. விரல் வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் அழகாக போகும். லைட்டாக நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். மீன் அடிச்சிருக்கு. என்ன மீனுன்னு பார்ப்போம். தடுக்கு 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 கிராஸ் ஆகித்தும் போதா ஒரே இடத்துல இறக்கி போடாத, தள்ளி வா. என்ன மீனுன்னே தெரியல, சைடில் வலிச்சிட்டு போகுது. ஜிலேபி. ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்காத சைஸ் மாட்டியிருக்கு. இர அவசரப்படாதா. பாருங்க, நல்ல சைஸு. எங்கே மாட்டியிருக்கு பாருங்க, வாயில் மாட்டியிருக்கு. கை விடா, கை வை, உக்காரு. நல்ல சைஸ், சூப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ பெருசு ப்ரோ. வருதா மீன்? இருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல, எங்கே போனாலும் போட்டோம். போட்டுக்கிச்சு மீன். ஒன்றும் மீன் இருக்கா இல்லையா? இருக்கு. பா, வீட்டு போடு ப்ரோ, வீட்டு போட்டு பாப்பா மாலை. அதான் ப்ரோ, இந்த ஆரஞ்சு கலருக்கு தான், 135 ஆரஞ்சு கலருக்கு தான் இந்த இதுக்கே அப்படி தான். ஆரஞ்சு கலர் தான் மீனே. இங்கே வாயில் எங்கே மாட்டிருக்கு. ஆமாம், நல்ல சைஸ் தான். பா
இது என்ன ப்ரோ இப்படி வாரி அடிக்குது சனியா? வாயை க்ளோஸ் அப். எகிர்னாரு ப்ரோ. தொடங்க குழந்தை, தொடங்க குழந்தை, குழந்தை தொடங்க. நல்ல சைஸ், கட்டையாக்குற மீன் 1.5 கிலோக்கு மேலே போதுமா? ஓகே. இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் ட்ரை பண்ணோம். 10 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 ஜிலேபி கிட்ட அடிச்சுது. ஆனால் என்ன ஒன்றுனா ஜிலேபிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேங்க் கிளீனர் பிடிச்சோம். இதால் பெருந்தொல்லையாக இருக்குது. நல்லா 1/2 கிலோ 1 கிலோன்னு டேங்க் கிளீனர் மாட்டியிருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோகு, அதாவது காலையிலேருந்து ட்ரை பண்ணி எங்களுக்கு ஒரே ஒரு ரோகு தான். ஆனால் அந்த ஒரு ரோகு கூட ஒர்த்து தான். எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த ரிவரில் மீன் பிடிக்கிறதே நல்லாயிருக்கும். நம்ம ஏரியில் பிடிக்கிறதுலாம் உடனே செத்துரும். ஆனால் இந்த ரிவரில் பிடிச்சது பாருங்கள், கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸாக இன்னும் உயிரோடு தான் இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரையும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீனை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிவரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.